இந்த ஸ்டாரிங் இப்படி என் கைப்பக்கம் கொஞ்சம் குத்திங்கன்னா நானும் கொஞ்சம் ஓட்ட கத்துப்பேன்ல. எங்கிட்ட என்ன வேலை? ஓ புரிஞ்சிச்சு. எங்கேயாவது வந்து நாம வண்டி ஓட்ட சொல்லி தந்தானே இவன் நம்மளை விட பெரிய ஆளாயிடும் சொல்லி ஒரு பயம் தானே? சொல்லுங்க, பயம் தானே? ஏ லூசு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வண்டி நீ எப்போ வேணாலும் ஓட்ட கற்றுக்கலாம். ஆனால் எடுத்தோடனே இந்த வண்டியை ஓட்ட கற்றுக்காத. சின்ன வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்ட கற்றுக்க. இவர் பெரிய ரேசரு. இதை உன்னை ஓட்டு கற்றுக்கணுன்னே பெரிய ஆளாக ஆகிடுவார். நாங்கள் உடனே பொறாமப்படுறோம் இவரை பார்த்து. எங்க இருங்க கொஞ்சம் கேப் அடிச்சிருவோம். ஆனால் இந்த வண்டியில் வந்து நம்ம ஈஸியாக கேப் அடிக்க முடியுங்க. என்ன வண்டி சின்னது தான், ஆனால் வந்து அந்த கண்ணாடி மட்டும்தான் கொஞ்சம் முன்னாடி நீட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் லைட்டாக மடங்கினா வண்டி சும்மா எந்த கேப் வேணாலும் அடிக்கும். சும்மா டக்குன்னு பைக் கட்டடிக்கிற மாதிரி அடிக்க வேண்டியதாங்க. டேய் நீ என்னமோ சொல்லி நினைய, அதை ஒழுங்காக கண்டினியூ பண்ணு. எனக்கு நீங்கள் வண்டி ஓட்ட சொல்லி தரணும். அப்பதான் நான் வந்து இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வேலை செய்வேன். காட்டு பூச்சி, இதுதான் உனக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம். இதை மட்டும் நீ தப்பா விட்ட இவன் கண்டிப்பாக இந்த கம்பெனிலேயே வந்து டேரா போட்டு தங்கிடுவான். ஓகே, உனக்கு வந்து வண்டி ஓட்ட சொல்லி தர முடியாதுடா. இங்கேருந்து கிளம்பி உடனே போடா. நான் கூட பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு தரேன்.